ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை பகிர்ந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது உண்மை கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கலாமா அப்படின்றது தான் இன்றைக்கான ஒரு தலைப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தலைப்பை நல்லா கவனிக்கும் பொழுது ஒரு உண்மை கிறிஸ்தவன் வாக்களிக்கலாமா அப்படின்றது, ஓட்டு போடலாமா எலெக்ஷனில், உலக பிரகாரமான ஒரு தேர்தல் அந்த காலத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த ஓட்டை செலுத்தலாமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ முதல்ல நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியமானது, ஃபஸ்ட்டு பாயிண்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரத்துக்குள்ளாக அல்லது கட்சிக்குள்ளாக ஒரு உண்மை கிறிஸ்தவன் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படி கலக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மத அமைப்புக்கு என்னன்னு ஒரு பேர் இருக்குது பைபிளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேசி மார்க்கம், ப்ராஸ்டியூட் அப்படின்ற பேர் தான் பைபிள் கொடுக்குது. சரி, எங்கே இருக்குது சகோதரரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கும் பொழுதே அது தெரிஞ்சிடும். அப்போ இந்த முதல் பாயிண்டில் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியமானது, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ அமைப்புகள், சபைகளை கவனிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் அவங்களும் சரி, அல்லது ரெவரண்ட் அல்லது பாஸ்டர் ஐயா, இப்படி நிறைய பட்டப்பெயர்களோடு சில ஊழியக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அவர்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிறைய கட்சியில் சேர்றதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இது போல் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. பட் அவங்களுடைய சுய விருப்பம், பட் வேதாகமத்தின் அடிப்படையில் அப்படி செய்பவர்களுக்கு பேர் பார்த்திங்கன்னா வேசி மார்க்கத்தார் அப்படின்றது தான். ஸோ அவங்களுடைய சுய விருப்பத்தில் நாங்கள் தலையிடலை, ஆனால் வேதாகமம் இதை எப்படி காமிக்குதுன்றது தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம், மிக தெளிவாக பார்க்குறோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வரும்பொழுது, சரி அவர்களை விட்டுருங்க, அப்போ ஒரு உண்மை கிறிஸ்தவன் வாக்களிக்கலாமா அப்படின்னு நிலைமைகள் வரும் பொழுது, ஒரு உண்மை கிறிஸ்தவன் நிதானமாக என்ன பண்ணுவாங்கன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதை சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் நம்ம வாசிக்கலாம். அதை 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கிறோம். சரிங்களா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போது நம்முடைய அழைப்பானது ஒரு கிறிஸ்டியன் காலிங், ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நாம் இந்த உலகத்திலேயே இருந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து ஜீவிக்கிறதுக்காக நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவனாக இல்லை. இந்த உலகத்தில் தான் இருக்கணும், இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான நியமத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம இந்த உலகத்துக்காக வாழலை, நம்மளோட அழைப்பு வேற. அப்போ நல்லா கவனிக்கும் பொழுது ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நோக்கமானது இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து மரித்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பதை வேதாகம் மிக தெளிவாக காண்பிக்கின்றது. சரி, எங்கே காண்பிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, கலாத்தியரில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்குது. இது ஒரு சாம்பிள் வசனம், இது போல் அநேக வசனங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ 2வது பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு உண்மை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து ஆக வேண்டும். அப்போ உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய மேல் அதிகாரத்தினுடைய அல்லது அதிகாரியுடைய சட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படிய வேண்டாமா? எலெக்ஷன் என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அந்த அரசியல் அமைப்பில் இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது, அதில் அவங்க தங்களுடைய பங்கை செலுத்த வேண்டாமா? மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாமா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது தான்
2வது பாயிண்ட்ல நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த வாக்கு ஓட்டு என்பது ஒருவருடைய சுய விருப்பம், எண்ணங்கள், சித்தங்கள். இந்த சுய விருப்பம், எண்ணங்கள், சித்தங்கள் எதை சார்ந்து வரும் அப்படின்னா ஆட்சியாளர்களை கவனத்தில் கொண்டுதான் அது வர வேண்டும். அப்ப இந்த கட்சியா, இந்த தலைவனா அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டை உலகத்துல பதிவு செய்கிறாங்க. அது போல ஒரு விருப்பத்துக்குள்ளாக மனம் அதுக்குள்ள சார்ந்து, மனசு அது கூட சார்ந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு உண்மை கிறிஸ்தவன் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அநேகர் சில வசனங்களை காமிக்க முடியும். பாருங்க, ரோமர்ல 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அதை நம்ம படிக்கிறேன் பாருங்க. எந்த மனுஷனும், ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்க காண்பிக்கப்படுது. இது மாத்திரமல்ல, பாருங்க, நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல இன்னும் சிறப்பாக சில வசனங்கள் கூட பார்த்தீங்கன்னா நமக்காக அங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அதையும் வாசிச்சிடலாம். நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல 15-16 நம்ம வாசிக்க போறோம். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரோமர் 13:1 படிச்சது மாதிரி சில காரியங்கள் நீதிமொழிகள் 8-15-16 காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லா அதிகாரத்துக்கான அனுமதியை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டவர்கள் இப்படியாக ஒரு அராஜகம் பண்ணுங்க, ஒரு கொலை பண்ணுங்க, அநியாயம் செய்யுங்க அப்படின்னு தேவன் ஏற்படுத்தல, அதை அனுமதித்திருக்கிறார் சில காரணங்களுக்காக. அப்போ என்னாலே அன்றி வேற எந்த அதிகாரம் ஏற்படவில்லைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் எல்லா அதிகாரத்தையும் தேவன் அனுமதித்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பூமி எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறது, இதனுடைய தலைவன் யாரு? பிசாசு. சரிங்களா? இந்த ஜனங்கள் தீமையை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கும் பொழுதுதான் கடவுளுடைய உண்மையான தேவையும் கடவுளை பற்றிய உண்மையும் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய தெய்வீகமான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இப்படியாக கவனிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க மேலான அதிகாரங்கள் சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கப்படும் பொழுது ரோமர்ல 13:1 லைனா படிச்சா இருக்கும். அப்ப மேலான அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லி காண்பிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அவரை சோதிக்கும்படியாக சில காரியங்கள்லாம் அங்க செய்து காமிச்சாங்க நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பாருங்க, லூக்கால 20ஆம் அதிகாரத்துல 21 நம்ம படிக்க போறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 21 அவர்கள் போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். அதனால ஒரு கேள்வி உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுதுன்னு கவனிக்கிறோம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், ராயனுக்கு வரி செலுத்தணும்ப்பா, கட்டாயம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்தில் கூடிய இந்த சட்ட திட்டங்களுக்கு நியாயங்களுக்கு நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய உண்மை கிறிஸ்தவன் கீழ் படிஞ்சே ஆகணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்த அவசரப்படக்கூடாது. இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது மேலே இருக்கிறது தான் கொடுத்துருக்காரு. அது காரணம் வேற நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம இந்த பூமியில இருக்கிறோம், வாழக்கூடிய சில நாட்கள்ல இந்த மாதிரி எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து காமிக்க வேணும்ன்ற ஒரு நிலைமை காமிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காண்பிக்கின்றோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்
அநேக அநியாயங்களை செய்யறதுக்கு அதுவே தூண்டுது, நியாயமில்லாத காரியங்களை அதுவே செய்யுது, சில அராஜகமான காரியங்களை அதுவே செய்ய வைக்குது. இப்படின்னு பல எண்ணங்களும் கருத்துக்களும் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இருந்தால் கூட அவர் அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராகவோ அல்லது அதை மாற்ற முயற்சிக்குள்ளாகவோ அல்லது அதுக்கு எதிராக போராடவோ அவர் கூடாது. அவருக்கான டைம் இது கிடையாது. இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, இருந்திருந்தா என்னுடைய தூதர்கள் சீஷர்கள் எல்லாம் போராடி இருப்பாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த நியமங்களுக்கு எதிராக போராடுவதோ எதிர்ப்பதோ நம்முடைய வேலை அல்ல. நிச்சயமாகவே எல்லா வகையிலுமே நியமங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், டாக்ஸ் கட்டி தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தை இல்லைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. பேதுரு அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த மீன் வாயிலிருந்து அந்த பணத்தை எடுத்து டாக்ஸ் கட்டுங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஆனால் இங்கே தான் ஒரு கண்டிஷன் வருது. ஆனால் எந்த நியமமாவது அல்லது உலகத்தில் கூட எந்த சட்டமாவது தெய்வீக சட்டங்களுக்கு எதிராக நம்மை செயல்படுத்த தூண்டுமானால் அல்லது உண்மை விசுவாசத்துக்கு எதிராக நம்மளை வாழ முடியாத அளவுக்கு அது தள்ளுமானால் அல்லது உண்மை விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய வகையில் அதுக்கு எதிராக என்னை செயல்பட வைக்குது அப்படின்னா அந்த காரியங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது அப்படின்றது தான் ஒரு சரியான புரிதல். சரி, எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நல்லா நிதானிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அவசரப்படாமல் கவனிங்க. பேதுரு அவர்களை பார்த்தீங்கன்னா சில மத அதிகாரம் படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. பேதுரு அவர்களையும் கூட்டத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பேதுரு அவர்கள் அந்த மத அதிகாரங்கள் அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாஃப்டான கருத்து என்ன பண்ணார சொன்னார். பேதுரு அவர்கள் நல்லா அடி வாங்கிட்டார். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையானது பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்தில் வந்துடலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சொல்றார். சரிங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. நல்லா கவனி இந்த வார்த்தைகளை. உண்மை கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குதுங்க. நீங்க எங்களை அடிங்க, நாங்க தண்டனையை வாங்கிக்கிறோம், அவமானப்பட்டுக்கிறோம், ஆனாலும் தெய்வீக நியமங்களுக்கு எதிராக எங்களால் செயல்படாமல் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. தெய்வீக நியமங்களுக்கு எதிராக சில காரியங்கள் வருது இல்லையா, அதுக்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் இருக்க முடியாது. செயல்பட்டு தான் ஆகணும். நாங்கள் அடி வாங்குறோம். ஆனால் அந்த நியமங்கள் எங்களுடைய உண்மை விசுவாசத்துக்கு எதிராக செயல்பட வச்சதுன்னா அதுக்கு நாங்கள் கீழ்ப்படைய முடியாது. நஷ்டங்கள் நாங்கள் சகிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இது ஒன்று. இது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம் சொல்லி இப்போ படித்தோம். சரிங்களா? இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள உள்ள போகும் பொழுது ஏரோது ராஜா கிங் அவர் ஆக்சுவலா. அப்போ அதிகாரம் வந்துருச்சா உள்ள. அவரு யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக பேதுரு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டார். பேதுரு அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டார் அவர். சரிங்களா? அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அப்போஸ்தலர்ல 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று சொல்லி சங்கிலிகள்லாம் உடனே அறந்து போச்சு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பேதுரு அவர்களை அரெஸ்ட் பண்ணது உலகத்தினுடைய அன்னைக்கு இருந்த ரோமன் கவர்மெண்ட்ல உச்சக்கட்ட அதிகாரம். ஏரோது ராஜா தான் அரெஸ்ட் பண்ணாரு. மேலான அதிகாரம் அரெஸ்ட் பண்ணிக்கிற இடத்துல கீழ்படினும் இல்லை. அந்த இடத்துல நான் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி இருக்கலாம்ல அந்த இடத்துல. ஆனால் தேவனே வெளியே கொண்டு வந்தார் அந்த இடத்துல அவர். அப்ப தேவனுடைய தெய்வீக நியமங்களுக்கு விசுவாசத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது சில காரியங்கள் என்ன பண்றாருன்னா அவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வரும்படியாக செய்யறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடைய லைஃப்லயும் இதே மாதிரி நடந்திருக்குது. அதிகாரிகள் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் அந்த இடத்துல. அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணும் பொழுது பவுல் அவர்களையும் சீலா அவர்களையும் ஜெயிலில் சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்க கட்டுகள் உடைஞ்சது. அப்போ ஒரு அதிகாரி சட்டத்துக்கு உட்பட்டவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் இந்த நிலைமை அங்கே வருது? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிதானிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தெய்வீக நேமத்தோடு என்னைக்கு உலகத்தின் சட்டங்கள் முரண்படுகின்றதோ அன்னைக்கு அதை செய்ய முடியாது. அதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தனுடைய வைராகியம் அந்த இடத்துல. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மத அமைப்புகளுக்கோ அல்லது அரசியல் அமைப்புகளுக்கோ எதிராக செயல்படுவது கிறிஸ்தனுடைய வேலை இல்லை, உண்மை கிறிஸ்தனுடைய வேலை அல்ல. அந்த சட்டங்களை எதிர்த்து போராடுறது வேலை கிடையாது. ஆனால்
தெய்வீக நியமங்களுக்கு எதிராக எங்களை செயல்பட அனுமதிக்க முடியாது. எங்களுடைய ஒரே ராஜா யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவர் ராஜாதி ராஜாவா மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நான் ராஜாவா அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அழைப்பு என்ன? நான் பாருங்க, அநேக ஒரு கிறிஸ்தவர்களுக்கு புரியாத ஒருவேளை வார்த்தையா இருக்கலாம், நான் ஒரு புதிய சிருஷ்டி என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தெய்வீக தேவனுடைய சித்தம் மட்டுமே செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் உலகத்தினுடைய எல்லா நியமத்துக்கும் கீழ்ப்படிவேன். ஆனால் அந்த நியமமானது என்னுடைய அழைப்புக்கு எதிராக என்னை செயல்பட வச்சதுன்னா அது பண்ண முடியாது. அதற்காக நான் நஷ்டங்களை சந்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அது சொல்லும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போல அநேக காரியங்கள் இருக்கின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு உண்மை கிறிஸ்தவன், வைராகியமுள்ள கிறிஸ்தவன், கடவுளை நேசிக்கக்கூடியவன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தங்களுடைய வாக்கை செலுத்த மாட்டார்கள். இதுதான் வேதாகமத்துடைய அசைக்க முடியாத உண்மை. யார் என்ன எங்க எடுத்தாலுமே இதுதான் உண்மை. ஏன்னா இது தெய்வீக பிரமாணம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நிதானிக்க வேண்டியது கடமைகள். அதனால ஓட்டு போடுறது குற்றம், கிரிமினல் அப்படின்னு சொல்லல. சரிங்களா? அது எங்களுக்கு தகுந்தது கிடையாது. நீங்க பண்ணுங்க, தப்பு கிடையாது. எங்களுக்கு தகுந்தது கிடையாது. எங்களுடைய ராஜா வேற, எங்களுடைய அழைப்பு வேற. அப்போ இது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னன்னா, எங்களுடைய விசுவாசத்துக்கு முன்னாக அது எங்களை செயல்பட வச்சதுன்னா அது செய்ய முடியாது அப்படின்னு தான் இடத்துல காரியமே தவிர, மற்றபடி எல்லா அதிகாரங்களுக்கும் நிச்சயமா கீழ்ப்படிந்தாகணும், எதிர்க்கக்கூடாது, போராடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட உண்மைகள். ஆனால் விசுவாசத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது, இந்த விசுவாசத்துக்கு எதிராக இருக்கும் பொழுதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த விசுவாசத்துக்கு எதிரான காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றின அடிப்படை உண்மைகளை மிக மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையும் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் கூடிய எந்த ஒரு போதகரும், எந்த ஒரு ஃபாதரும், எந்த ஒரு ரெவரண்டும், எந்த ஒரு ஐயாவும், எந்த ஒரு பாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் இந்த மத அமைப்புக்குள்ள இருந்துட்டு அரசியல் கூட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பேர் வேசி மார்க்கத்தார். பைபிளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு உண்மை கிறிஸ்தவன் வாக்களிக்கலாமான்னு நேரடியாக கேட்டிங்கன்னா அது விசுவாசத்துக்கு ஒரு எதிரான காரியமாகவும் விசுவாசத்தை மறுதலிக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறதுனால அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனாலும் அதை எதிர்க்க மாட்டார்கள். அதை வாக்களிக்காதனால் வரக்கூடிய நஷ்டங்களை அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் வைராகியமும் அவரிடத்தில் இருக்கும் என்ற உண்மையை நமக்கு தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது குறித்து நீங்களும் அநேக விஷயங்களை தியானிங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யுங்கள். முடிந்தால் நாங்கள் பதில் கொடுக்கின்றோம். தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.